ஒரு குட்டி விலாகுங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது ஒரு விலாகா அப்படின்னு கேட்பீங்க. அதை ஷார்ட்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு விலாகா போட்டுறான்னு ஒரு குட்டி விலாக் உங்கள் கூட. வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஷார்ட்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா ஒரு நிமிஷமாவது போயிடுது. சரி, அது குட்டி விலாகாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதில் ஐயோ எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்களேன். குட்டி குட்டியாக மாங்காய் ஊறுகாய் அப்பப்போ நறுக்கி போட்டால் தான் என் பையனுக்கு பிடிக்கும். அவனுக்கு மாங்காய் க்ரன்ச்சியாக இருக்கணும். இது வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் வதக்கி அரைச்ச சட்னி. நான் என் பையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், என் ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிடல. அதனால் அவங்களுக்கு தோசை, இந்த சட்னி, இந்த பொடி கலக்கி எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான்லாம் சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துகிட்டு போகிறேன். குட்டி தோசை ஆறிடும். இன்னும் 2 ஏன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டாஃப் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக. இது ரைஸ் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இங்கே அக்காவுக்கும் வச்சுட்டு இந்த டப்பாவில் எடுத்துக்கிட்டேன். இந்த டப்பாலேயும் ரைஸ் தான் இருக்குது. இதில் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும், இதில் யாராவது ஒருத்தவங்க சாப்பிடாமல் வருவாங்க, அவங்களுக்காகவும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடுவேன். முறுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி கீரை கடைஞ்சிருக்கேன். இது வாழைக்காய் ஃப்ரை இப்படி பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச் மெனு. இதுவே தான் இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் தம்பிக்கு அங்கே பேக் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னரில் அப்புறம் ரைஸ் உள்ளே வச்சுருக்கேன், கீரை வச்சுருக்கேன், அதே போல் கட் மேங்கோ. இது கொஞ்சம் வீல் சிப்ஸ் அவனுக்கு. இப்போ இதில் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பேக்கில் அடுக்கி தூக்கிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. என்ன பண்ணுறது, அதாவது சாப்பிட்றதுக்கே மூட்டை கட்டி போகிற மாதிரி இருக்குது. காரணம், என் ஹஸ்பண்ட் காலையில் சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுக்கப்புறம் காஃபிக்கு பால் எடுத்துகிட்டு போவேன், அங்கேயே போய் காஃபியும் கலந்துப்பேன். சம்டைம் காஃபி வெளில தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நான் காஃபியே ஆஃபீஸ்லேயே கலந்துக்கலான்னு வீட்டில் இந்த காஃபி பொடியெல்லாம் எடுத்து போய் ஆஃபீஸில் வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு கடைக்கு போகும்போது கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்ச நாள் நம்ம ஆஃபீஸ் பெருசாச்சுன்னா நம்ம காஃபி மெஷின் வாங்கி கூட வைக்கலாம் பேண்ட்ரியில். அப்படி இல்லைனாலும் ஒரு ஆஃபீஸ் பாய் போடலாம். அந்தளவுக்கு வளரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு மூட்டையை கட்டி இதில் எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ என் வேலை. ஓகே, இது ஒரு குட்டி விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் வறுவலோட கீரை கடையல், தண்டு கீரை கடையல். அதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இது என் மகனுக்கு பிடிக்கும், அதுக்காக இப்படி வறுத்துட்ருக்கேன். பொறுமையாக நிதானமாக மீன் வறுக்கிற மாதிரி கல்லுலேயே வறுத்துட்ருக்கேன். இதை வறுக்கும்போது நம்ம சிம்லேயே வச்சு மசாலாஸ்லாம் கரெக்டாக போட்டு வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும்.